வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா யோகங்களை பத்தி பார்க்கலாமுங்க. யோகங்கள் அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, யோகங்கள் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிழமையும் ஒரு நட்சத்திரமும் சேர்றதால வரக்கூடியதை பார்த்தீங்கன்னு சொன்னா யோகம் சொல்லி பேருங்க. இதுல யோகங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னா 4 இருக்குங்க. சித்த யோகம், அமிர்த யோகம், மரண யோகம், பிரபாலாரிஷ்ட யோகம் அப்படின்னு சொல்லி 4 யோகங்கள் இருக்குதுங்க. இந்த 4 யோகங்கள்ல எது எது பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லி பார்த்துக்கலாம். பொதுவாக பாத்தீங்கன்னாங்க, சித்த யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் நல்லதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அமிர்த யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா விதமான சுபகாரியங்கள் செய்யறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரிங்க இந்த மரண யோகம் அப்படிங்கிறது எந்த விதமான சுபகாரியங்களும் நம்ம பண்ணாம அந்த மரண யோகத்துல தவிர்த்திடணும். பிரபாலாரிஷ்ட யோகம் அப்படித்தானுங்க. அதாவது பிரபாலாரிஷ்ட யோகம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய யோகம். அரிஷ்டம் சொல்லிச்சுனாலே கண்டங்கள், தத்துக்கள், நோய்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஏற்படக்கூடிய விபத்துகளை குறிக்குங்க. அரிஷ்டம் சொன்னோம்னா அதுதானுங்க. அப்போ பிரபாலாரிஷ்டம் சொல்லிச்சுன்னா அது பாத்தீங்கன்னு சொன்னா விபத்துகளையுமே நோயையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கிறதுனால எந்த விதமான சுபகாரியங்களையுமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிரபாலாரிஷ்ட யோகத்துல செய்யக்கூடாது. எல்லா விதமான சுபகாரியங்களையும் நீங்க சித்த யோகம், அமிர்த யோகம், இந்த 2 யோகத்திலையும் மட்டும் பண்ணிக்கங்க. இந்த மரண யோகத்தையுமே பிரபாலாரிஷ்ட யோகத்தையுமே தவிர்த்துருங்க. நன்றி, வணக்கம்.